வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நேற்று 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. அதன்படி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட துவார தரிசனத்திற்காக டிசம்பர் 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரையிலான நாட்களுக்கு ஸ்லாட்டட் சௌதர்ஷன டிக்கெட்கள் திங்கட்கிழமை நேற்று காலைக்குள் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது என்பதை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்த 10 நாட்களுக்கான ஸ்லாட்டர் சௌதர்ஷன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள 10 இடங்களில் 90 கவுண்டர்களில் 4 லட்சத்திற்கு அதிகமான ஸ்லாட்டர் சௌதர்ஷன டிக்கெட்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் வைகுண்ட துவார தரிசனத்திற்கு ஸ்லாட்டர் சௌதர்ஷன டிக்கெட்கள் அல்லது ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட்கள் வைத்திருக்கும் பக்தர்களே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துள்ளது. ஏனைய பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை பக்தர்கள் கருத்தில் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அதேபோல் வழக்கம் போல் ஜனவரி 2ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கான ஸ்லாட்டர் சௌதர்ஷன டோக்கன்கள் திருப்பதியில் உள்ள 3 இடங்களில் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விடியற் காலை 3 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஜனவரி 2ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்பதை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் இதனை கருத்தில் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள மற்றொரு செய்திக்குறிப்பில், இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை நடைபெறாது என்பதை பக்தர்கள் கருத்தில் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.